புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதிய 2 குறிப்பு தாங்க 17.4 லட்சம் அமெரிக்க டாலருக்கு ஏலம் போயிருக்கு. அவர் அந்த குறிப்பில் என்ன எழுதியிருக்காருங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1922 ஜப்பானுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போனார். ஒரு உரையாற்றுவதற்காண்டி போயிருக்கார் போல். அங்கே உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் தங்கியிருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் ஐன்ஸ்டீனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. கொரியர் கொண்டு வந்த பாய்க்கு டிப்ஸ் கொடுக்க ஐன்ஸ்டீன்ட்ட காசு இல்லை. 2 பேப்பரில் 2 விதமான குறிப்புகளை எழுதி அந்த கொரியர் பாய்கிட்ட கொடுக்குறாரு. அதில் ஒரு குறிப்பில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பில் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, வெற்றியை தேடுற வாழ்க்கையில் எப்போதுமே அமைதியின்றி தவிக்கும் நிலை இருக்கும். அமைதியான பணிவான வாழ்க்கை தான் மிகுந்த மகிழ்ச்சியை தரும். இந்த குறிப்பு 15 லட்சம் அமெரிக்க டாலருக்கு ஏலம் போயிருக்கு. இன்னொரு குறிப்பில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த குறிப்பு 2.4 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு ஏலம் போயிருக்கு. இந்த 2 குறிப்புமே மதிப்பிடப்பட்ட தொகையை விட ரொம்ப அதிக தொகைக்கு ஏலம் போயிருக்கு அப்படின்னு வின்னர் ஏல நிறுவனம் தெரிவிச்சிருக்குங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர், இயற்பியல் விஞ்ஞானி, நோபல் பரிசு வென்றவர். இது எல்லாத்தையும் தாண்டி 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் மீது 2 அணுகுண்டுகள் வீசப்பட்டுச்சு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா ஹிரோஷிமா, நாகசாகி என்ற 2 நகரங்கள் மீது அணுகுண்டுகள் வீசப்பட்டுச்சு. இந்த அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கு மூளையாக செயல்பட்டவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.